ஸோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நோட்டு பென் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ யார் ஆன் பண்ணுறா? யார் ஆன் பண்ணுறா? யாரோ ஒரு ஆள் பேசு. சார் நான் ஆன் பண்ணிட்டேன். ஓகே மேம். இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. முகவரின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சும்மா பேசிக்காக பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட் இயர் கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு முகவரின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பு புத்தகத்தின் முதல் பக்கம் என்று குறிப்பிடலாம். ஸோ திரும்ப சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பு புத்தகத்தின் முதல் பக்கம் என்று குறிப்பிடலாம். ஸோ இங்கே வந்து கீவேர்டு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் பக்கம். முகவுரையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முதல் பக்கம்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்கே கீவேர்டு. அந்த முதல் பக்கம் மட்டும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கே ஏரோ மார்க் போட்டு நான் சொல்கிறது 1 by 1 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் ப்ராக்கெட்டில் பெறப்பட்டது. அமெரிக்காவில் போட்டுட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் பெறப்பட்டது. அது கீழே ஏரோ மார்க் போட்டுட்டு நேரு ப்ராக்கெட்டில் பரிந்துரைத்தவர். அது கீழே ஏரோ மார்க் போட்டுட்டு 1946 டிசம்பர் 13 ப்ராக்கெட்டில் பரிந்துரைத்த நாள். அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டுட்டு 1946 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். திரும்ப சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பு புத்தகத்தின் முதல் பக்கம் என்று குறிப்பிடலாம். இங்கே வந்து இந்த முதல் பக்கம் தான் நமக்கு கீவேர்டு. ஓகேவா? ஸோ அது கீழே ஏரோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1947 ஜனவரி 22 தானேங்க சார்? ஆமாம். 1900 எவ்வளோ சொன்னேன் நான்? மாற்றி சொல்லிட்டேனா? 47 மாற்றிக்கோங்க. 47. 1946 டிசம்பர் பரிந்துரைத்த நாள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 47 ஜனவரி 22. சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே சரி. ஸோ எழுதியாச்சுல. அடுத்தது சொல்கிறேன். அடுத்து கீழே எழுதிக்கோங்க. 1950 ஜனவரி 26 பக்கத்தில் ஏரோ மார்க் போட்டுட்டு இறையாண்மை மக்களாட்சி குடியரசு ப்ராக்கெட்டில் வெளியிடப்பட்டது. ஓகேவா? எப்போ வெளியிட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா ஸோ இந்த டேட்டையாக வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் முகவரியோட ஸ்ட்ரெச்சர். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழக்குகள். அடுத்து ஹெட்டிங் போட்டுக்கோங்க. வழக்குகள்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. வழக்குகள் ஹெட்டிங் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பெருபாரி ஒன்றியம் வழக்கு. பெருபாரி ஒன்றியம் வழக்கு சின்னதாக ஒரு கோடு போட்டு எந்த ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா 1960. 1960. இந்த இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சொல்கிறது கீழே ஏரோ மார்க் போட்டு எழுதிக்கோங்க. முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. ஓகேவா? அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த வழக்கில்? பெருபாரி ஒன்றியம் வழக்கில். அடுத்து செகண்டு கேசவ ஆனந்த பாரதி வழக்கு. கேசவ ஆனந்த பாரதி வழக்கு எப்போன்னு கேட்டிங்கன்னா 1973. ஸோ இந்த வழக்கு வந்து கேரள அரசு வந்து எதிர்த்து போடப்பட்ட வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு. ஓகேவா? ஸோ இது கீழே வந்து ஏரோ மார்க் போட்டு சொல்கிறது எழுதிக்கோங்க. இந்த வழக்கை வந்து 13 நீதிபதிகள் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர்? 13 நீதிபதிகள். அதுக்கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு இந்த வழக்கோட தீர்ப்பு நாள் எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1973 ஏப்ரல் 24. 1973 ஏப்ரல் 24. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா
அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு எழுதிக்கோங்க. முகவுரையை அதன் அடிப்படை கட்டமைப்பை முகவுரையை அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்திக் கொள்ளலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படி சொன்ன யாரோட கேஸில் சொன்னாங்க கேட்டாங்கன்னா பெருபாரி ஒன்றிய வழக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதே கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரை வந்து மாற்றலாம், ஆனால் அதோட அடிப்படை கட்டமைப்பை சேஞ்ச் பண்ணாமல் இது பண்ணிக்கலாம், திருத்திக்கலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து மூணாவது இதுக்கடுத்து மூணாவது எழுதிக்கோங்க. எல்ஐசி வழக்கு 1995. எல்ஐசி வழக்கு 1995. அங்கே இதில் கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன சொன்னாங்களோ அதுவே தான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. சொல்கிறத எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு அரசியலமைப்பின் முகவுரை அதன் ஒருங்கிணைந்த பகுதியாகும். அரசியலமைப்பின் முகவுரை அதன் ஒருங்கிணைந்த பகுதியாகும். அது கட்டுப்படுத்தக்கூடியது மற்றும் அடிப்படை அமைப்பின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திரும்ப சொல்கிறேன். எல்ஐசி வழக்கு 1995. அது கீழே எழுத வேண்டிய பாயிண்ட்டை சொல்கிறேன். அரசியலமைப்பின் முகவுரை அதன் ஒருங்கிணைந்த பகுதியாகும். அது கட்டுப்படுத்தக்கூடியது மற்றும் அடிப்படை அமைப்பின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஓகே, இதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. 1976 42வது சட்ட திருத்தம். ஸோ இதில் வந்து 3 முக்கிய வார்த்தைகள் வந்து முகவுரையில் சேர்த்துருப்பாங்க. 3 முக்கிய வார்த்தைகள் வந்து முகவுரையில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகே, எழுதியாச்சுல, வழக்குகள் எழுதியிருப்பீங்க. ஸோ அடுத்து ஹெட்டிங் போட்டுக்கோங்க. முகவுரையில் இருக்கும் வார்த்தைகளோட விளக்கம், ஒவ்வொரு வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை தெளிவாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இறையாண்மை. ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இறையாண்மை சொல்கிறத ஷார்ட் எழுதிக்கோங்க கீழே. இந்தியா எந்த ஒரு வெளிநாட்டு சக்திக்கும் கட்டுப்படாத முழு சுதந்திர அரசு. இந்தியா எந்த ஒரு வெளிநாட்டு சக்திக்கும் கட்டுப்படாத முழு சுதந்திர அரசு. செகண்ட், சமதர்மம். செகண்ட், சமதர்மம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைவரும் சமம். இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின்படி அனைவரும் சமம். குடியரசுத் தலைவரில் ஸ்டார்ட் ஆகி கீழே சாதாரண குடிமகன் வரைக்கும் அனைவருக்கும் ஒரே சட்டம் தான் இந்தியாவில், அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை எழுதிக்கோங்க. அரசுக்கு அதிகாரப்பூர்வ மதம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறது. அரசுக்கு அதிகாரப்பூர்வ மதம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறது. இது அனைத்து மதங்களும் சம மரியாதையுடன் நடத்தப்படுவதை உறுதி செய்கிறது. அரசுக்கு அதிகாரப்பூர்வமான மதம் இல்லை, எல்லா மதமும் சமம். அடுத்து மக்களாட்சி.
மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் ஆட்சி. மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் ஆட்சி. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக குடியரசு. அடுத்து குடியரசு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி முறையாகும். குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி முறையாகும். இதில் பரம்பரை ஆட்சி முறை கிடையாது. அரசியல் அதிகாரம் மக்களிடமே இருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, குடியரசுன்ற வார்த்தைனா அதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது குடியரசுத் தலைவர் வந்து மையமாக வச்சு எங்கள் நாடு வந்து செயல்படும். இந்த குடியரசை வந்து மக்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்ந்தெடுப்போம். ஸோ இங்கே வந்து பரம்பரை ஆட்சி இருக்காது. இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் இருக்காங்கன்னா அவர் அடுத்து அவங்க மையம் அப்படி அந்த மாதிரி போகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பவர் யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்றும் இல்லை, முகவுரைனா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு புக்கு வாங்குகிறோம்னா அந்த புக்கில் வந்து 100 பேஜ் இருக்குன்னா அந்த 100 பேஜ் நம்ம யாருமே ஃபஸ்ட்டு படிக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த இண்டெக்ஸில் எடுத்து அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இது யார் எழுதுனது, இது எதை பற்றி சொல்கிறாங்க, இந்த டேட்டாவை தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதே தான் இங்கேயே எடுத்து வச்சுருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு புக்கு அவ்வளோ பெரிய புக்கை ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முகவுரையை படித்தாலே என்ன சொல்ல வருன்றது புரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த இது வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா வார்த்தையும் பார்த்தாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும் நமக்கு. அது இறையாண்மையாக இருக்கட்டும், சமதர்மமாக இருக்கட்டும், மத சார்பின்மையாக இருக்கட்டும், மக்களாட்சியாக இருக்கட்டும், ஸோ அடுத்து குடியரசாக இருக்கட்டும், இந்த 5 ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம பார்த்ததே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஹெட்டிங் போட்டுக்கோங்க. முகவுரையின் 3 நீதிகள். ஃபஸ்ட்டு சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இந்த இருக்கா, அதன் குடிமக்கள் அனைவரும், சமுதாயம், பொருளியல், அரசியல் நீதி. ஓகேவா? ஸோ இந்த 3மே எந்த புரட்சியிலேருந்து எடுத்தாங்கன்னா பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. எதிலிருந்து எடுத்தாங்கன்னா 1917 ரஷ்யா புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. எது? சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இது 3மே எங்கேருந்து எடுத்தாங்க கேட்டிங்கன்னா ரஷ்ய புரட்சி 1917. ஸோ அடுத்து எழுதிக்கோங்க, கீழே எழுதிக்கோங்க அடுத்த பாயிண்ட். அடுத்தது சொல்கிறேன். பிரெஞ்சு புரட்சியின் ப்ராக்கெட்டில் 1789. பிரெஞ்சு புரட்சி வந்து 1789. பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களான தனி மனித சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை முகவுரையில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு முகவுரை எழுதும் போது என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த இறையாண்மை, இந்த இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அது வந்து முகவுரை எழுதும் போதே இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் வந்து இந்த நீதி, சமுதாய நீதி, பொருளியல் நீதி, அரசியல் நீதி, இது கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட்டாக அந்த பிரெஞ்சு புரட்சியிலேருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா இந்த இது தனி மனிதன் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இதை பற்றி சொல்லும். ஓகேங்களா? ஸோ இது 3 ஸ்ட்ரக்சர் இது வரும். ஓகே, அடுத்து எழுதிக்கோங்க. முகவுரையின் கருத்துக்கள். ஹெட்டிங் போட்டுக்கோங்க. முகவுரை கருத்துக்கள். அறிஞர்கள்லாம் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத 1 by 1 பார்த்துருவோம். முகவுரை கருத்துக்கள் யார் என்னென்ன சொன்னாங்கன்ற பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது. நமது நீண்ட நாள் கனவை
முகவுரை பிரதிபலிக்கிறது. இது யார் சொன்னான்னு கேட்டிங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி. அல்லாடி கிருஷ்ணசாமி. செகண்டு, முகவுரையானது நமது இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசின் ஜாதகம். ஸோ அங்கே கனவுன்னு முகவுரை வந்து கனவுன்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி. இங்கே ஜாதகம் சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா கேஎம் முன்சி. கேஎம் முன்சி. ஸோ அடுத்து மூணாவது செகண்ட் பாயிண்ட் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். என்னது மேம்? செகண்ட் பாயிண்ட் முன்ன சொன்னீங்கல்ல அந்த பாயிண்ட் இன்னொரு டைம் சொல்லுங்க. என்ன பாயிண்ட்? அரசியலமைப்பு ஜாதகம்னு சொன்னீங்கல்ல கேஎம் முன்சி அந்த பாயிண்ட். ஓகே, இந்த சொல்கிறேன். முகவுரையானது நமது இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசின் ஜாதகம். இவ்வளோ லென்த்தாக எழுத வேண்டாம், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இவ்வளோ லென்த்தாக சொன்னேன். ரொம்ப ஷார்ட்டாக வைக்கணும்னா கனவுன்னு வந்துட்டா முகவுரை கனவு அப்படின்னு அந்த கொஸ்டினில் வந்துட்டா அல்லாடி கிருஷ்ணசாமி. ஜாதகம்னு வந்துட்டா கேஎம் முன்சி. அதே மாதிரி மாணிக்கம்னு வந்துட்டா யாருன்னு கேட்டிங்கன்னா பண்டித் தாக்கூர் தாஸ் பார்காவா அவர். சரி, நான் சொல்கிறேன். அடுத்து மூணாவது சொல்கிறேன், எழுதிக்கோங்க. மூணாவது சொல்கிறேன். இது எழுதியாச்சா? இப்போ கேட்டிங்களா, எழுதிட்டீங்களா? ஓகே, மூணாவது எழுதிக்கோங்க. முகவுரையானது அரசியலமைப்பின் மிகவும் விலைமதிப்பற்ற பகுதியாகும். முகவுரையானது அரசியலமைப்பின் மிகவும் விலைமதிப்பற்ற பகுதியாகும். அது அரசியலமைப்பிற்கு ஒரு திறவுகோல் போன்றது. அது அரசியலமைப்பிற்கு ஒரு திறவுகோல் போன்றது. இங்கே வந்து அந்த திறவுகோல்ன்றதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து ஒரே ஆள் தான் சொல்லியிருப்பார், 3 விதமாக சொல்லியிருப்பார். அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன். அது அரசியலமைப்பின் பதிக்கப்பட்ட ஒரு மாணிக்கம் போன்றது. அது அரசியலமைப்பின் பதிக்கப்பட்ட ஒரு மாணிக்கம் போன்றது. அடுத்து மூணாவது பாயிண்ட், அரசியலமைப்பின் மதிப்பை அளவிடுவதற்கு இது ஒரு சரியான அளவுகோலாகும். ஸோ இந்த மூணுமே சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா பேரை சொல்லி எழுதிக்கோங்க. பண்டித் தாகூர் தாஸ் பார்கவா. ஸோ இதில் வந்து கீவேர்டு என்னென்னு சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திறவுகோலுன்ற இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. மாணிக்கம்ன்ற இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த சரியான அளவுகோல் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னென்னா கீ பாயிண்ட். நீங்கள் இவ்வளோ பெருசாலாம் படிக்க வேண்டாம். ஓகேவா? இதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது, அரசியல் அமைப்புக்கான முக்கிய குறிப்பு. அரசியல் அமைப்புக்கான முக்கிய குறிப்பு இது யார் சொன்னா கேட்டிங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர். முக்கிய குறிப்பு முகவரி வந்து முக்கிய குறிப்புன்னு சொன்ன யாருன்னு கேட்டிங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்த அஞ்சாவது சொல்கிறேன். முகவுரையானது அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் சுதந்திர பிரகடனத்தை ஒத்திருந்தாலும் அது ஒரு பிரகடனத்தை விட மேலானது. அது நமது அரசியலமைப்பின் ஆன்மாவாகும். இது நமது அரசியல் சமூகத்தின் வடிவத்தை வகுத்துரைக்கிறது. ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த லைனை எழுதாதவங்க கேட்டுக்கோங்க. முகவுரையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திர பிரகடனத்தை ஒத்திருந்தாலும் அது ஒரு பிரகடனத்தை விட மேலானது. அது நமது அரசியலமைப்பின் ஆன்மாவாகும். இது நமது அரசியல்
சமூகத்தின் வடிவத்தை வகுத்து உரைக்கிறது. யார் சொல்கிறேன்னா கேட்டிங்கன்னா எம் ஹரியத்துல்லா. எம் ஹரியத்துல்லா. அடுத்து 6வது முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை. முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை. இது யார் சொன்னாங்க கேட்டிங்கன்னா பால்கிவாலா. பால்கிவாலா. அடுத்து 7வது லாஸ்ட் இது. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முகவுரையை வந்து வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சொன்னாங்களா. அது யார் சொன்னாங்க கேட்டிங்கன்னா சர் ஐவர் ஜெனிக்ஸ். சர் ஐவர் ஜெனிக்ஸ். சர் ஐவர் ஜெனிக்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து முகவுரைனா என்ன அப்படின்றத நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டோம். எங்கேருந்து எடுத்தோம், எப்போ எடுத்தோம், அதில் என்னென்ன வார்த்தை ஆட் பண்ணோம், ஒவ்வொரு வார்த்தைக்கு என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன அறிஞர்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதோட முகவுரை முடிஞ்சான்னு கேட்டால் முடிஞ்சு. அப்போ இப்படியே நம்ம கடந்து போயிடக்கூடாது. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணணும். நான் எப்படி படிப்பேன்னா இப்படி தான் படிப்பேன். இன்றைக்கி டேயில் வந்து டிஎன்பிசி படிக்கும் போது எப்படி படித்தேன்னா ஒரு நாளைக்கு 3 டாபிக் கவர் பண்ணால் ஃபஸ்ட்டு முகவுரைனா முகவுரை படிச்சுட்டு இப்போ இந்த கீவேர்டெல்லாம் படிச்சுட்டு டக்குன்னு அப்படியே லாஸ்ட் இயர் கொஸ்டின் போய்வேன். லாஸ்ட் இயர் கொஸ்டின் போய் அதில் போய் அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணிட்டேன்னா ரெண்டுமே ஒன்றா முடிஞ்சால் மட்டும்தான் அந்த டாபிக் முடியுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் எதை சொல்ல போகிறேன்னா நான் எப்படி படித்தேன் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே ஆதா? டிஸ்பிளே ஆதா? One second. இப்போ டிஸ்பிளே ஆகுதுல? ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணீங்களா? ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन. யாராவது ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும். சில டேட்டா முடிஞ்சால் வேகமாக சொல்லிடுவேன். இல்லை டைம் ஆச்சுன்னா நேற்று மாதிரி இடையிலே போயிடுற மாதிரி ஆயிரும். யார் ரீட் பண்ணுறா? கொஞ்சம் கிளியர் தெரியலைங்க சார். கொஞ்சம் கிளியர் தெரியலைங்க சார் அந்த क्वेश्चन. இப்போ ஓகேங்க சார். ரீட் பண்ணுறீங்களா? ரீட் பண்ணுங்க. இந்திய அரசமைப்பின் முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட இந்த அரசியலமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டது ஆகும். எந்தெந்த அரசியலமைப்புல இருந்து நம்ம 3 இது பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து எடுத்தாங்க. ஓகேவா? அதான் அந்த இறையாண்மை அந்த 3 ஸ்ட்ரெச்சர். இந்த இது சொன்னேன்ல, எங்கே இந்த இது சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இது இப்போ தான் டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இறையாண்மை இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எழுதும் போது இருந்தது. செகண்ட் வந்து அந்த நம்ம இதிலேருந்து எடுத்தது, ரஷ்யாவிலேருந்து எடுத்தது. இந்த தனி மனித மாண்பு இருக்குல்ல, இது ஃபுல்லாக எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இந்த பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்தது. ஓகேவா? அப்போ இது 3மே வந்து இருந்தது. ஓகே. அப்போ ஆன்சர் வந்து 1, 2, 3. ஸோ புரியுதா? ஓகே. அடுத்த கேள்வி ரீட் பண்ணுங்க. சரியான பதிலை தேர்வு செய்க. சமதர்மம் மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் செய்த சட்ட திருத்தம். எந்த சட்ட திருத்தம்னா 42வது சட்ட திருத்தம். ஓகே. 42வது சட்ட திருத்தம் மூலமாக தான் சமதர்மம் மற்றும் சமய சார்பற்ற அந்த வார்த்தையை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இதை இப்படியே மெமரி பண்ணிட்டு ஓடிடக்கூடாது. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா எழுதிக்கோங்க. பக்கத்தில் ஏதாவது ரஃப் பேப்பர் இருந்தால் கூட எழுதிக்கோங்க. அந்த பிடிஎஃப் வந்து குரூப்பில் நான் போடுறேன். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு பக்கத்தில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 40வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1976. 40வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா 1976. 42வது சட்ட திருத்தம் எப்போ கேட்டிங்கன்னா அதுவும் 1976. 44வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தான்னு கேட்டிங்கன்னா 1978. 46வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா 1982. ஸோ நான் இதை ஃபுல்லாக எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா ஏன்னா மேட்ச் இதை ஃபாலோவிங்கில் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ வாய்ப்பு இருக்குது. டிஸ்பிளே தெரியுதுல்ல? தெரியுதுங்க சார். ஓகே. ஃபர்ஸ்ட் இது எப்போ போட்டீங்க?
1976. 1976. செகண்ட் வந்து அதுவும் 76. 42க்கு 76. 44க்கு வந்து 78. அடுத்து 46க்கு வந்து 82. ஓகேவா? இந்த ஆண்டில் இந்த சட்ட திருத்தம்லாம் நடந்துச்சு. ஓகே, அடுத்த கேள்வி ரீட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முகவுரை இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதியாகும். முகவுரை திருத்தப்படலாம். முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும். ஸோ இதை வந்து என்ன ஆன்சர்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3 சரின்னு இருக்காங்க. எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 சரி. ஓகேவா? இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதியான்னு கேட்டால் ஒரு பகுதி. முகவரியை திருத்தப்படலாமான்னு கேட்டால் திருத்தப்படலாம். எந்த வழக்கில் சொன்னாங்க? கேசவானந்த பாரதி அதில் சொல்லியிருப்பாங்க. முகவரியில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. அதாவது கண்டிப்பாக செயல்படுத்துன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த மூல ஆதாரங்கள் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து என்ன ஆகுனா அதாவது அதிகாரத்தை வந்து வழங்காது. ஓகேவா? இதை பண்ணணுன்ற மாதிரி அதிகாரத்தை வந்து வழங்காது. ஆனால் முகவரை என்ன வழங்குன்னு கேட்டிங்கன்னா நோக்கங்கள், லட்சியங்கள் மற்றும் அடிப்படை கொள்கைகளை மட்டுமே நமக்கு வந்து வழங்கும். ஆனால் அதுக்கான அதிகாரத்தை வந்து வழங்காது. ஸோ அதனால் வந்து 1, 2, 3 சரி. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி. சமய சார்பின்மை என்ற சொல் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஓகே, எங்க லத்தீன்ல இருந்து. ஓகேவா? ஸோ அடுத்து குடியரசு என்னும் பதம் முதன்முறையில் சொல்லப்பட்ட இடம். ரோம். ஓகே, அடுத்து. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மெமரி தான் பண்ணியானோம். ஓகேங்களா? சமய சார்புன்னா எந்த மொழியில் வந்துச்சு? லத்தீனில் வந்துச்சு. குடியரசு எங்கேருந்து வந்துச்சு கேட்டிங்கன்னா ரோம். இதெல்லாம் நம்ம மெமரி பண்ணி தான் ஆனோம். ஸோ அடுத்து இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம்? அனைத்து மதத்திற்கும் அரசாங்க வேலை, மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு, பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றார்கள், மதம் என்பது அரசியலிலிருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் என்னது? டி. பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றனர். ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்க? மத சார்பற்ற நாடு. மதம் என்பது அரசியலிருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. கேள்வி நல்லா. ஆமாம், இங்கே டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குழப்பிடக்கூடாது. ஓகே, அடுத்து. ஓகே. இந்திய அரசமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதம். ஓகே, அடுத்து. ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணு. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகவுரை என்று அழைக்கப்படுகிறது. காரணம், அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி கொள்கை சென்று வரையறை செய்கிறது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே பார்த்தோம்ல, என்ன எழுதணும்? முதல் பக்கமா அது என்ன சொன்னேன்? இந்திய அரசியலமைப்பு வந்து என்னன்னு சொல்லுவோம்? முதல் பக்கம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? முன்னுரைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான். அப்போ என்னது? ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டுமே சரி. ஓகேங்களா? ட்ரூ. ஓகே, ரெண்டுமே சரி. இதில் வந்து எந்தமே ஷார்ட்கட் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதனால் ரெண்டுமே சரி. படித்து பார்த்தாலே அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து. சமய சார்பின்மை என்ற சொல் பார்த்தீங்கன்னா செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் வார்த்தை. லத்தீன். இது 2வது தடவை கேட்குறாங்க. கொஸ்டின் நோட் பண்ணுங்க. எதுக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் நோட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்க. அடுத்து 42வது அரசியல் திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவரியில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்னவற்றில் எது தவறானது? எது தவறானதுன்னா அதாவது எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்ம சரின்னு கேட்டிங்கன்னா இது 3 வந்திருக்கும். ஓகேவா? தவறானதுன்னு கேட்டிங்கன்னா இது மட்டும். அடுத்து அரசியலமைப்பு முகவரியில் மதச்சார்பின்மை மற்றும் சமத்துவம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம். அதாவது 42. ஓகேவா? ஸோ இதில் எழுதிக்கோங்க. 41க்கு வந்து எத்தனாவது? எந்த ஆண்டு? 1976. ஓகேவா? 41க்கு. 42க்கும் 76. ஓகேவா? 43க்கு 77. 44க்கு 78. ஓகேவா? ஸோ இந்த சட்ட திருத்தம்லாம் இங்கனக்குள்ளே ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கும் போதே இங்கனக்குள்ளே படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? அதுக்காக சொல்கிறேன். அடுத்து
சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா 1976 டிசம்பர் 18. டிசம்பர் 18. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரியின் கடைசி வரியாகும்? ஃபர்ஸ்ட் ஏ ரீட் பண்ணுங்க. இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்மயமாக்கி இயற்றி நாட்டுக்கு அளிக்கிறோம். அடுத்து இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்மயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தை தன்மயமாக்கி நாட்டிற்கு அர்ப்பணிக்கின்றோம். இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்மயமாக்கி இயற்றி தேசத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம். ஓகே, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்டம் முகவரியின் கடைசி வரியாகவும் கேட்டிருக்காங்க. அப்போ முகவரியோட கடைசி வரி எங்கே இருக்குது? ரீட் பண்ணுங்க. மக்களாகிய நாம் கீழே இங்கே ரீட் பண்ணோம். என்ன இந்த இங்கே இருக்கா? இந்திய அரசியலமைப்பு இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். ஸோ தெரியுதா? லாஸ்ட் வரி நம்முடைய அரசியலமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று இங்கிதனால் இந்த அரசமைப்பினை இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். ஓகேவா? ஸோ சொல்கிற புரியுதா? என்ன கேட்டிருக்காங்க இங்கே கேள்வி? கடைசி வரி என்ன கேட்டிருக்காங்க. அப்போ ஓகேவா, கடைசி வரின்றது இங்கே என்னன்னா எங்களுக்கு நாங்களே அளித்து, அதாவது தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்து கொள்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஆன்சரு. நாட்டுக்கு அர்ப்பணிக்கலை, அதாவது நாட்டுக்கு அளிக்கலை, அர்ப்பணிக்கலை, இது எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி. கடைசி வரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து மத சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருத்தம். அதே மாதிரி எழுதிக்கோங்க. 42வது முகவுரைனாலே 42 தான். ஓகேவா? இந்த கீவேர்டை வச்சுக்கோங்க. முகவரை பற்றி கேட்குறாங்களா, சட்ட திருத்தம்னு வந்துட்டா கண்ணை மூடிட்டு 42ன்னு அடிக்கலாம். ஸோ இதில் எழுதிக்கோங்க. 40வது எப்போ கேட்டிங்கன்னா அது 1976. 40க்கு 1976. 41க்கு வந்து அதுவும் 76. 42க்கும் 76. 43க்கு 77. ஓகே, அடுத்து இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எது? மாற்றி இயலாது என்று கூறிய வழக்கு எது? ஓகே, ஃபர்ஸ்ட் கேசவானந்த பாரதி ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஆண்டுன்னு எழுதிக்கலாம். ஒவ்வொரு வழக்கு எந்தெந்த ஆண்டுன்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த சங்கரி பிரசாந்த் இருக்குல்ல, அந்த வழக்கு எப்போ கேட்டிங்கன்னா, அதாவது இந்த வழக்கு பியில் இருக்கிறதும் இந்த டியில் இருக்கிறதும் இது மூணுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கும். என்னன்னா இது மூணுமே பார்லிமெண்ட்டை பற்றி மட்டும் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதை எழுதிக்கோங்க. சங்கரி பிரசாந்தோட வழக்கு எப்போ கேட்டிங்கன்னா 1951. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பார்லிமெண்ட்டோட அடிப்படை உரிமைகள் வந்து திருத்தலாம்னு சொல்லி தீர்ப்பு கொடுப்பாங்க 1951. எந்த வழக்கில்? சங்கரி பிரசாந்தோட வழக்கில். ஓகேவா? ஸோ அடுத்து ரெண்டாவது கோலக்நாத் இந்த வழக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா திருத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கு எப்போ கேட்டிங்கன்னா 1967. 1967 என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டு அடிப்படை இதை வந்து திருத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட்டாக டீயில் இருக்குல்ல, மினர்வார் மில், இந்த வழக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப பாராளுமன்றத்தை வந்து திருத்தலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு அதிகார வரம்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வழக்கு எப்போ கேட்டிங்கன்னா 1980. ஸோ இங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டாம். பட் எந்தெந்த வழக்கு எந்தெந்த ஆண்டுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ திரும்ப சொல்கிறேன், எழுதாதவங்க எழுதிக்கோங்க. சங்கரி பிரசாந்தோட வழக்கு எப்போ கேட்டிங்கன்னா 1951. கோலக்நாத்தோட வழக்கு எப்போ கேட்டிங்கன்னா 1967. கேசவானந்த பாரதி வழக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா 1973. மினர்வா மில் இந்த வழக்கு எப்போ கேட்டிங்கன்னா 1980. ஓகேவா?
அப்படியே இதை படிக்கும்போதே அடுத்தது சேர்த்து படிச்சுட்டு போயிடணும். அடுத்து ரீட் பண்ணுங்க. குறிப்பிடப்பட்டவர்களில் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியவர் யார்? யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ். பார்க்கர். ஓகே. அடுத்து 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது? மதச்சார்பின்மை, சமதர்மம், கம்யூனிசம். மேற்கண்ட அனைத்தும். ஓகே. அடுத்து கூற்று இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். காரணம் முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இரண்டும் சரியான விளக்கம். அடுத்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? எந்த புரட்சி? பிரெஞ்சு புரட்சி. ஓகே, இது ஃபுல்லாக டேட் எழுதிக்கோங்க. அமெரிக்கா புரட்சி எப்போ கேட்டிங்கன்னா 1775. ஓகேவா? அப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியும்னா ஓகேவா 75 ஸ்டார்ட் ஆகி 83 போய் முடியும். எது? அமெரிக்கா புரட்சி. அடுத்து பிரெஞ்சு புரட்சி வந்து உங்களுக்கு தெரியும் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 1789 ஸ்டார்ட் ஆகி 99 வந்து முடியும். ஓகேவா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர் 10 வந்து முடியும். நவம்பர் 10 வந்து முடியும். ஓகேவா? பிரெஞ்சு புரட்சி. இதிலிருந்து தான் இந்த வார்த்தையை ஃபுல்லாக நம்ம சேர்த்துறோம். ஓகேவா? அடுத்து சீன புரட்சி. சீன புரட்சி வந்து ரஷ்ய புரட்சி. அடுத்து ரஷ்ய புரட்சி 1917. ரஷ்ய புரட்சி. வந்து 1917. ஸோ அடுத்து சீன புரட்சி எப்போன்னு கேட்டிங்கன்னா 1911. ஓகேவா? சீன புரட்சி எப்போன்னு கேட்டிங்கன்னா 11. இது 2 வகையாக நடக்கும். ஃபஸ்ட்டு மன்னராட்சி எதிர்த்து நடக்கும். அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் புரட்சின்னு சொல்லி 49 நடக்கும். 1949 ஒரு புரட்சி நடக்கும். அதில் தான் அந்த கம்யூனிஸ்ட் வந்து கைப்பற்றுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 1911 தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இது வந்து ஆண்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உள்ள டேட்டாவெலாம் பார்க்க வேண்டாம். ஓகே. அடுத்து இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய அந்த ஐடின் கார்டு அது வந்து யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜவஹர்லால் நேரு சொன்னாரான்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு சொல்ல. யார் சொல்லியிருப்பா? அடையாள அட்டைன்னு சொல்லி யார் சொன்னான்னு கேட்டிங்கன்னா யார் சொன்னா? எழுதுனீங்களே அடையாள அட்டைன்னு சொல்லி யார் சொன்னா முகவரியா? பால்கிவாலா. பால்கிவாலா. ஓகே, அவர் தான் சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுங்க. அடுத்தது போட்டாங்க. சரி, 1970 என்ன சார்? இல்ல ரீட் பண்ணுங்க. அடுத்த ஷெட்யூல் போட்டாங்கன்ற ரீட் பண்ணுங்க. ஓகே. 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்தத்தின் மூலம் முகப்புரையில் திருத்தம் செய்யப்பட்டு சேர்க்கப்பட்டது. என்னென்ன சேர்த்தாங்க கேட்டீங்கன்னா என்னென்ன சேர்த்தாங்க? சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஓகே.
இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து குரூப்பில் நான் போட்டுறேன், நீங்கள் அது பொறுமையாக கூட ஜெராக்ஸ் எடுத்து கூட பார்த்துக்கோங்க, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அடுத்து தமிழ் சார்பன்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? பார்த்தீங்களா, இந்த கேள்வி எத்தனை தடவை கேட்குறாங்க? 3வது வட்டம் கேட்குறாங்க, லத்தீன். அடுத்து இந்தியாவின் முழுமையான இறைமை அதிகாரம் பெற்றிருப்பது யார்? இந்திய பிரதமர். இந்திய பிரதமரா? இந்தியாவோட முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது வந்து தப்பு, இந்திய மக்கள். ஓகேவா, மாற்றிக்கோங்க, பேப்பர் வரும்போது மாற்றிக்கோங்க, இந்திய மக்கள். அடுத்து பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்? இன்றியமையாத பண்பாகும் எதுன்னு கேட்டிங்கன்னா இறையாண்மை. ஓகே, அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள சோசியலிஸ்ட் வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம். ஓகே, இது ஃபாஸ்ட்டாக எழுதிக்கலாம். 24வது சட்ட திருத்தம் எப்போன்னு கேட்டிங்கன்னா 1971 24. ஓகேங்களா, 1971. 28க்கு வந்து கேட்டிங்கன்னா 72, 28வது சட்ட திருத்தம் 72. 42 வந்து உங்களுக்கு தெரியும் 76. 44 வந்து 78. 44 வந்து 78. ஓகேவா, கொஸ்டினில் சில மிஸ்டேக் இருக்குது, பட் அது எதாவது டவுட்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து மட்டும் அனுப்புங்க, நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். ஓகே, அடுத்து கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவரை பெரும் பகுதி ஒத்துள்ளது? எது? இதுவும் தப்பு. ஓகேவா, அமெரிக்கா. அமெரிக்கா. அடுத்து 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் துணை சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்தின் படி சேர்க்கப்பட்டது? எத்தனாவதுன்னா நான் சொல்லிட்டேன், 42 தான். முகவுரைன்னு வந்துட்டாலும் 42, 47 தான். சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது, அது ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, 41 வந்து கேட்டிங்கன்னா 1976. ஓகேவா, 41. 42வது சட்ட திருத்தம் வந்து அது 76. 44 வந்து 78. 45 வந்து 80. இது ஃபுல்லாக ஆண்டு, ஒவ்வொரு சட்ட திருத்தம் எந்தெந்த ஆண்டு பண்ணாங்கன்றது முக்கியம். ஓகே, அடுத்து முகவுரையில் 6ஆம் பத்தியின் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்ந்த வார்த்தையை தெரிந்தெடுக்கவும். எதுன்னு கேட்டிங்கன்னா சி. இதுக்கான ஆன்சர் வந்து நேர்மைன்னு வரும். ஓகேங்களா, அதாவது சோசாலிச சமதர்மம் இது வந்து முதல் பகுதி, இதுவும் மதச்சார்பற்ற வந்து முதல் பகுதியில் இருக்கும். ஓகேவா, கண்ணியம் வந்து ஏற்கனவே எழுதும் போதே இருந்துச்சு. ஓகேவா, அந்த நேர்மைன்றது இடையில நம்ம சேர்த்துருப்போம். இது வந்து எத்தனை ஆறாவது பத்தி. ஓகேவா, முதல் பத்தின்னு கேட்டிங்கன்னா இது 2 வரும். ஓகேவா, 6வது பத்தின்னு கேட்டிங்கன்னா இந்த நேர்மை இல்லைன்னா ஒற்றுமை இல்லை தான் ஒன்று வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி. ஆன்சர் வந்து சி. அடுத்து ரீட் பண்ணுங்க. அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார்? யாரு? கே. முன்ஷி. ஓகே, அடுத்து எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? 1976. ஓகே, அடுத்து கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எதுவே சரியானவை? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து 3. ஓகேங்களா, ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 3, இதாவது பி. ஓகேவா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி, தேர்ட் ஒன்லி மட்டும். முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். ஓகே, அடுத்து
கீழ்காணும் சொற்களின் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? ம் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? ஃபர்ஸ்ட் இறையாண்மை, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சமதர்மம், இங்கே பார்த்தா இறையாண்மை. இறையாண்மை இருக்கும். ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு? இறையாண்மை இருக்கா? இறையாண்மை இருக்கா? ஃபர்ஸ்ட் இறையாண்மை. அடுத்து என்ன இருக்கு? இறையாண்மை, சமதர்மம், அடுத்து சமதர்மம். ஓகேங்களா? இறையாண்மை, சமதர்மம். அடுத்து சமய சார்பின்மை, சமய சார்பின்மைன்றது இங்கே வந்து மத சார்பின்மைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அடுத்து மக்களாட்சி, மக்களாட்சி, குடியரசு. மக்களாட்சி, குடியரசு. ஓகேவா? இதை தான் கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம ஆர்டர் படி எழுதணும். இறையாண்மை, ஓகேவா? ஃபஸ்ட்டு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இதை தான் அவங்க மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஆன்சர் வந்து ஏ, 3 2. ஓகேவா? ஸோ இதை இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் தப்பு பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் ஈஸியாக அடிக்கிற கொஸ்டின். ஓகே, அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது, அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும், அது ஜாதியவாதத்திற்கு இடமளிக்காது. அப்போ ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? ஆன்சர் வந்து ஏ சி. அதாவது இதுக்கும் இடமளிக்காது, சாதியவாதத்துக்கு இடமளிக்காது. அதாவது இங்கே இடமளிக்கும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இடமளிக்காதுன்னு கேட்டிருந்தா இதுவும் கரெக்டாக. ஓகே, ஒவ்வொரு தான் அந்த கொஸ்டின் வந்து அவ்வளோதான். அந்த யூனிக்காக அந்த சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க நம்ம குழப்புற மாதிரி. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து இது மேட்ச் இதை ஃபாலோ வருது. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்த பிறகு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவற்றில் எந்த சட்டத்தின்படி கூட்டப்பட்டது? ஓகே, அதாவது ஒரே வார்த்தை முகவுரை நீங்கள் வந்துட்டாலே 42 கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். ஓகே, ஸோ திரும்ப சொல்லுங்கள். 40வது எப்போ? 1976 40வது சட்ட திருத்தம். 42 கேட்டிங்கனாலும் 76. ஓகேவா? 44 கேட்டிங்கன்னா 77. 43 கேட்டிங்கன்னா 78. ஓகே சார், 44 தான் 78. 40 சொல்றீங்க சார். 44வது சட்ட திருத்தம் 1978 சார். 78. சரி, ஓகே, மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, மாற்றிக்கோங்க அது மட்டும். ஸோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. அரசு மதங்களையும் புறக்கணிக்கிறதா? இல்லை. ஓகேவா? சில வந்து எது கேட்டிருக்காங்க? சரியான வார்த்தையாக கேட்டிருக்காங்க. ஓகே, 1 2 3 கரெக்டு, 4 வந்து இன்கரெக்டு. ஓகேவா? அடுத்து எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் சமதர்ம மதச்சார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? 42. ஓகே, ஆன்சர் கொடுக்கல நினைக்கிறேன். ஆன்சர் வந்து 42. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இதில் எழுதிக்கோங்க நம்ம சொன்ன மாதிரி. அடுத்து லாஸ்ட் கேள்வி. இன்னொரு எந்த கூற்று எண்ணெய பால்கிவாழ்வோடு தொடர்புடையது? அது வந்துட்டு அடையாள அட்டைன்னு சொல்லி பாருங்க சார். முகவரி அரசியலமைப்பின் அடையாள அட்டை. ஓகே, ஸோ ஏ. ஸோ புரியுதா? இப்போ என்ன பண்ணணும் புரியுதா? அப்போ எப்படி படிக்கணுன்றது நம்ம நோட்ஸில் இப்போ நீங்கள் எழுதுனீங்களா, ஷார்ட்டாக எழுதுனீங்களா, அதுவும் இது ஒரு தொடர்பு இருக்கா? இருக்குங்க சார். இருக்குல்ல? ஓகே, ஸோ இவ்வளோ தான். நான் அதாவது எப்படி படிக்கணும்னா இந்த மாதிரி தான் படிக்கணும்.
ஒரு டாபிக் சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி முகவுரை அப்படி படிக்கிறீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸு நீங்கள் கிளாஸ் போய் எடுத்த நோட்ஸோ இல்லை நம்ம ஸ்கூல் புக்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்த நோட்ஸோ இல்லை அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட நோட்ஸோ ஓகேவா, எந்த நோட்ஸ் வேணால் வச்சுக்கலாம். எடுத்துட்டு ஓகேங்களா, நோட்ஸை எடுத்துகிட்டு அந்த நோட்ஸை படிச்சுட்டு லாஸ்ட் இயர் கொஸ்டினில் என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத மெர்ஜ் பண்ணி தான், ரெண்டையும் ஈக்குவலாக மெர்ஜ் பண்ணி தான் படிக்கணும். அப்படி இந்த ரெண்டையும் படிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த டாபிக் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேவா, நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டினே பார்க்காம உங்கள் நோட்ஸை மட்டும் நம்பி படிச்சிங்கன்னா அங்கே வந்து ஏதாவது சின்ன ஒரு 2 லைன் மாற்றி வச்சாங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா, ஸோ அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க. இதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்குமே பார்க்கணும். முகவரியாக இருக்கட்டும், அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி, நீதிமன்றங்களாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே எக்கனாமிக்ஸில் போனால் 5 இயர் பிளானாக இருக்கட்டும், எல்லாமே ஓகேவா. ஸோ முடிஞ்ச வர குரூப் 1 எக்ஸாம் பக்கத்தில் போகுங்களாட்டி டெய்லியுமே ஏதாவது 2-3 டாபிக் இல்லைனா டைம் பொறுத்து 2-3 டாபிக் வச்சு கூட முடிச்சிடலாம். ஓகேவா. ஓகே, ஸோ இதை வந்து நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன் குரூப்பில், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஜெராக்ஸ் எடுத்து கூட அந்த லாஸ்ட் இயர் பிடிஎஃப்பில் வச்சு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது இதில் கொஞ்சம் மிஸ்டேக், ஏதாவது டிக் பண்ணல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, அதையும் கரெக்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா. அகெயின் திரும்பவும் சாரி, அங்கே திரும்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகேவா, அவங்க திரும்ப அவங்க லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் அங்கே போனோம். ஸோ நீங்கள் படிச்சிருங்க, அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.